மக்களே, இந்த 3 நாளாக தொடர்ந்து விஜயனாக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த கான்வாய் வாகனம் வந்து நேற்று இரவு இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு இருந்து அவர் கூட இருந்த அந்த கான்வாய் வாகனம் வந்து நேற்று இரவுல இருந்து அவருக்கு வரல. இது வந்து என்ன ஒரு அரசாங்கம்னு புரியல மக்களே. என்ன பாதுகாப்பு தராங்க ஒரு சிஎம்க்கு? அவர் சிஎம் ஆகுறாரோ ஆகல, அது 2வது பட்சம். அவர் அந்த பதவி ஏற்கிறாரோ இல்லையோ அதுவரையும் அவங்க கூட இருக்கணும்ல. அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தானே அதோட வேலை, அதோட கடமை அதுதானே. அதை பண்ணாமல் அவங்க இப்படி இருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஆபத்துனா அப்புறம் யார் அதுக்கு பொறுப்பு? அவங்க தானே பொறுப்பாக முடியும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாமே தீயசக்தியோட சூழ்ச்சி தான் மக்களே. இப்போ தீயசக்தியும் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா மக்களே, தயவு செஞ்சு நம்ம யாருமே அதை ஏற்றுக்கிற கூடாது. அது வந்து ஏற்றுக்காமல் நம்ம வந்து போராட்டம் பண்ணி நம்ம விஜயனா தான் ஜெயிக்க வைக்கணும். இப்போ விஜயனாக்கு ஓட்டு போட்ட அந்த 1.5 கோடி மக்கள்கள்லாம் அவங்க மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் விஜயனாக்கு உண்மையிலே விழுந்தது 1.5 கோடி இல்லை, அதுக்கு மேலேயே விழுந்திருக்கும். கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே விழுந்திருக்கும். இவங்க நிறையா தில்லுமுள்ளு பண்ணி நிறையா தபால் ஓட்டுலலாம் கோல்மால் பண்ணி இப்படி உங்களுக்கு ஓட்டு விழுக வச்சாங்க. பாருங்கள் மக்களே, எல்லா விஷயத்துலையுமே இவங்க சூழ்ச்சி தான் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணா தான் சிஎம். மக்களே, தயவு செஞ்சு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. விஜயனா கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார். முருகரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றுமே இருக்கும்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவீங்க.